லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் சென்னையில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி நடந்துட்டு இருக்குது. அதில் அந்த ஏழை நடைமுறைக்கு ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் கொடுத்து அதில் சஜஷன்ஸை சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த ஏல தேதி, ஏலம் விளம்பரம் கொடுக்கறது, ஏல தேதி எல்லாம் முடிவு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக மேலும் போர்ட்டல், எந்த வெப்சைட்டில் ஏலம் விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் அதை முடிவு பண்ணணும்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருந்தார். அதற்காக இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கவர்மெண்ட் போர்ட்டலில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஐசி அவங்க போர்ட்டல், மத்திய அரசோட போர்ட்டல் அதில் ஆக்ஷன் போர்ட்டல் இருக்கும் ஏலத்துக்காக, அதில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது அதில் ரெண்டு விதமான போர்ட்டல் இருக்குது. nic.in அதெல்லாம் வரும். அது போக மெட்டல் அண்ட் ஸ்டீல் ட்ரேடிங் கார்பரேஷன், அது டெல்லி. இந்த என்ஐசிக்கு டெப்டி டைரக்டர் ஜெனரல் சென்னை இவங்க இருப்பாங்க. அதில் முதலீட்டாளர்களுக்கு இஎம்டி, ஏர்னஸ்ட் மணி டெபாசிட், அதாவது ஏலத்தில் கலந்து கொள்ளும்போது ஒரு தொகை கட்டி சேரணும். ஏலத்தில் கலந்துக்கினா தொகை கட்டி அதுக்கு டிடி எடுத்து போகணும். அது எக்ஸம்ஷன், அது விதிவிலக்கு கொடுத்துடலாம் முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸம்ஷன் மட்டும் விதிவிலக்கு. அது எப்படி பார்க்கணுன்னா, இவங்க புகார்தாரர் பட்டியலில் இருக்காங்களான்றதை காம்பிடென்ட் அத்தாரிட்டி, தகுதி பெற்ற அலுவலர், அந்த டிஆர்ஓ கன்ஃபார்ம் பண்ணணும். இவர் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு கம்ப்ளைண்ட் ஏறி இருக்குது, அதனால் இவர் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் மட்டும் வரும். ஆனால் அது பேமெண்ட் கேட்வே, மீதி எல்லாரும் பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வெப்சைட்டில் பேமெண்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பணம் கட்டி அல்லது டிடி எடுத்து அந்த இதை போய் சொல்லுவீங்க. அப்போ இவங்களுக்கு எக்ஸம்ஷனுக்கு தனியாக ஒரு கேட்வே உருவாக்கணும். இதில் உள்ளது எக்ஸம்ஷனுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த வெப்சைட்டில் இருக்காது, அதெல்லாம் உருவாக்கணும். இதுதான் இன்னைக்கு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்கியூ பண்ணும்போது முதலீட்டாளர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட பணமே இல்லை, நாங்கள் ஏலத்தில் கலந்துக்குவோம், ஏலத்தை எடுத்துக்குவோம், நான் 10 லட்சம் கேட்டுக்குன்னா 10 லட்சத்துக்கு நான் பிளாட் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இப்போ 2400 கோடி வேல்யூவர் சொல்கிறாரு, 4000 கோடி போகணும்னு கம்பெனி சொல்லுது, 6000 கோடிக்கு புகார் வந்திருக்குது. அப்போ 2000 கோடிக்கு ஏலம் போச்சுன்னா, நீங்களும் 10 லட்சம் போட்டவங்க 10 லட்சம் ஏலம் எடுத்தீங்கன்னா, பணம் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100%, 10 லட்சம் போட்டவங்க 10 லட்சம் கிடச்சிருது. ஆனால் 2000 கோடிக்கு தான் ஏலம் போகுதுன்னா மீதி மக்களுக்கு 30%, அதாவது 1 லட்சம் போட்டவருக்கு 30,000 தான் கிடைக்குது. அப்போ 10 லட்சம் போட்டவருக்கு 3 லட்சம் தான் கிடைக்குது. அப்போ நீங்கள் பேலன்ஸ் பணத்தை கட்டி ஆகணும். ஏலம் விட்ட உடனே ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க எல்லாருக்குமே, ஏல தேதியிலிருந்து இவ்வளோ நாளைக்குள் பாக்கி பணம் கட்டணும். ஏலம் எடுக்கிற அன்றைக்கி எல்லாம் பணத்தோடு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஏலம் கேட்குறீங்க, 10 லட்சத்துக்கு ஏலம் கேட்குறீங்க, அதில் குறைந்தபட்ச ஏலத்தொகை ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டிட்டு இஎம்டி கட்டிட்டு உள்ளே போகிறீங்க, 10 லட்சத்துக்கு ஏலம் கேட்குறீங்க. அப்போ மிச்சம் 9 லட்சம் கட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 2 வாரமோ 3 வாரமோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சிடணும். அப்படி கட்டி முடிக்காத பட்சத்தில் நீங்கள் கட்டி இந்த ஏலத்தில் கலந்துக்கிறதுக்காக கட்டின 1 லட்ச ரூபாய் பறிமுதல் செய்யப்படும், திரும்பி தரப்பட மாட்டாது. அப்படின்றது தான் அந்த ஏலத்தோட எல்லா ஏலத்தோட நிபந்தனையும் நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தியிருக்குது. அப்போ நீங்கள் ஏலம் எடுத்தால் பேலன்ஸ் பணத்தை கட்டணும். அப்போ நான் 10 லட்சம் ஏலம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போக முடியாது. உங்களுக்கு 3 லட்சம் எலிஜிபிள், எல்லாத்துக்கும் 30% 3 லட்சம் கொடுக்குறாங்க, மிச்சம் 7 லட்சம் நீங்கள் கட்டி ஆகணும் ஏலம் எடுத்தவர் அப்படின்றது நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்குது. அது சம்மந்தமாக தான் ரொம்ப நேரம் விவாதம் நடந்தது. அப்போ எல்லோரும் ஏலம் எடுத்துகிட்டு யாருமே கட்டாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? எல்லோரும் ஏலம் எடுக்கிறீங்க, வர்றீங்க, பணத்தை கட்டாமல் போயிடுறீங்க. அப்போ பணத்தை கட்டாமல் போனால் மக்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? திரும்பவும் முதல்ல இருந்து ஏலம் உடனும் செய்யணும். அதுக்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. அதே மாதிரி நீங்கள் பணம் கட்டாமல் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏலம் கேட்டுட்டீங்க, 10 லட்சத்துக்கு ஒரு முதலீட்டாளர் ஏலம் கேட்டீங்க, உங்களுக்கு எலிஜிபிள் 3 லட்சம், மீதி 7 லட்சம் நீங்கள் கட்டணும். நீங்கள் கட்ட மாட்டேன்னு சொன்னால் அந்த உங்கள் ஏற்கனவே நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கிறதுக்காக 1 லட்சம் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த 1 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பறிமுதல் செய்யப்பட்டு உங்களுக்கு அந்த பேலன்ஸ் 2 லட்சம் தான் கொடுக்கப்படும். அது நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு தனித்தனி பிளாட் தான் ஏலம் விட முடியும். ஒவ்வொரு தனித்தனி பிளாட்டாக ஏலம் விடுவாங்க, ஒவ்வொரு தனித்தனி பிளாட்டாக தான் ஏலம் கேட்கணும். இதில் எல்லாரும் கூட்டு சேர்ந்து எடுத்துட்டு குறைஞ்ச விலைக்கு எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது இ ஆக்ஷன் இது
எலக்ட்ரானிக் முறையில் டெண்டர் யார் வேணாலும் துபாயிலிருந்தும் கேட்கலாம், பாம்பேலேருந்தும் கேட்கலாம், எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அதனால் எல்லாரும் வந்து அன்கோ போட முடியாது அதில் அப்படின்றத நீதியரசர் தெளிவுபடுத்தியிருக்காரு. நேரடியான ஏலம், எல்லாரும் நேரடியாக கலந்துக்கிட்டு ஏலம் கேட்கலான்னா அங்கே வந்து எல்லாம் கூடி பேசி இந்த பிளாட் நீ எடுத்துக்கோ, இந்த பிளாட் நான் எடுத்துக்கிறேன்னு குறைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி டெண்டர், அதுக்காக டெண்டர் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அசோசியேஷன் பேரில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ஆட்சேபனையில் வரும்போது அசோசியேஷன் எடுக்கலாம், அசோசியேஷன் பணம் கட்டி எடுக்கலாம். அசோசியேஷனுக்கு அதில் விதிவிலக்கு இல்லை. அசோசியேஷன் அந்த ஏலத்தில் கலந்துக்கினா அவங்க பணத்தை கட்டி என்ன பணம் கட்டணுமோ ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அதை அசோசியேஷன் பேரில் அவங்க கட்டி கலந்துக்கணும். ஏலம் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் சொல்கிற டேட்டுக்குள்ளே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அந்த அசோசியேஷன் பணம் கட்டிடணும். அசோசியேஷன் வந்து 100 பேரோட பாண்ட் இருக்குது, 200 பேரோட பாண்ட் இருக்குது, 10,000 பேரோட பாண்ட் இருக்குது, அந்த பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பாண்டை அசோசியேஷன் வந்து அவங்களோட உறுப்பினர்களோட பாண்டை கொடுத்து ஏலத்தில் கலந்துக்க முடியாது. அசோசியேஷன் கலந்துக்கணும், அவங்க பணம் கட்டி கலந்துக்கணும். ஏலம் எடுத்தப்போ மிச்ச தொகையும் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் கட்டி ஆகணும். அதாவது சங்கங்கள் அப்படி செய்யணும் அப்படின்னு வந்து நீதியரசர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ ஒரு மாவட்டத்தில் எங்கள் சங்கத்தில் அசோசியேஷன் 10,000 பேர் இருக்காங்க, 11,000 பிளாட் இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சென்னை டிஸ்ட்ரிக்ட்காரங்க என்ன செய்வாங்க, வேறு மாவட்டத்துக்காரங்க என்ன செய்வாங்க, இப்போ வெளிநாட்டில் துபாயில் இருக்கிறாரு நிறைய பேர், கடைசி டைமில் நம்ம டைம் கொடுத்தோம் வெளிநாட்டிலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க. அதனால் சங்கங்கள் வந்து பணம் கட்டி தான் ஏலத்தில் கலந்துக்கணும். பேலன்ஸ் பணத்தையும் ஏலம் முடிஞ்சாலும் சங்கங்கள் கட்டி ஆகணும். இப்போ வந்து மொத்தம் வந்து 11,310 பிளாட் இருக்குன்னு நிறுவனம் போன தடவை சொன்னது. இந்த வாட்டி வந்து ஒரு 2 பிளாட் அதில் பிரச்சனை வருது. 11,308 பிளாட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக வந்து அமிர்தா சிட்டி, ராம்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் 244 பிளாட்டுகள் இருக்குது. அதில் அந்த பிளாட்டோட பிளாட் நம்பர், சர்வே நம்பர், ஜிபிஎஸ், அந்த லொக்கேஷன், எவ்வளோ சதுரடி இடங்கள் எல்லாமே 2,83,89,000 சதுரடி அந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் நிறுவனம் கொடுத்துருக்குது. இப்போ என்னென்னா ஏலம் எடுத்துட்டாங்க, இந்த இஎம்டி இல்லாமல் முதலீட்டாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இது உடனடியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏலம் நடக்கும், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஏலம் நடக்கும். இதெல்லாம் முடிக்கும்போது இவர் மொத்த தொகை எவ்வளவுன்றது காம்பிடென்ட் அத்தாரிட்டி கணக்கு பார்த்து அதை கோர்ட்டுக்கு சொல்லணும். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த எல்லா பணமும் வந்து சேர்ந்துருக்கணும். 3 வாரத்துக்குள்ளே ஏலம் விட்டாங்க, ஏலத்துலேருந்து ஒரு 2 வாரமோ 3 வாரமோ எடுத்துக்காட்டு இது என்ன டேட்டோ அதுக்குள்ளே மீதி எல்லாரும் அந்த பணத்தை கட்டி நான் தான் எவ்வளோ கோடி வந்திருக்குன்னு தெரியும். அப்போ கம்ப்ளைண்ட் எவ்வளோ கோடி, 6,000 கோடி புகார். இப்போ இதில் எவ்வளோ கோடி வந்திருக்கோ இதை வச்சு பிரித்து கொடுக்க முடியும். அப்போ இவங்க பணத்தை கட்டினா தான் அந்த இவங்க வந்து ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு மட்டும் பணம் கொடுக்காமல் கலந்துக்கிறாங்க. ஆனால் பேலன்ஸை கட்டினா தான் அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் கட்ட வேண்டாம். அதாவது வந்து முதலீட்டாளர்கள் அது மொத்தம் எவ்வளோன்னு கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் இவங்க பேலன்ஸை கட்டணும். இவங்க பணம் எவ்வளோ வருதுன்னு கழிச்சுக்கிட்டு அப்போ என்னென்னா இவங்களுக்கு அந்த தேதி மட்டும், மீதி எல்லாருக்கும் 2 வாரம் 3 வாரம் ஒரு டைம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு அந்த தேதி மட்டும் முடிவு பண்ண மாட்டாங்க. மொத்த தொகையை கணக்கு பண்ணி நீதிமன்றத்தில் சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு இவ்வளோ கழிச்சிட்டு பேலன்ஸ் கட்டுங்க நீதியரசர் சொல்லுவார். அப்போ வந்து இவங்க பேலன்ஸை கட்டணும். அதாவது பாக்கி தொகை ஏலம் எடுத்தவர்கள் அப்படி பாக்கி தொகை கட்டாமல் போனால் அவங்களோட அந்த முன்பணம் அது வந்து ஜப்தி செய்யப்படும். அப்போ எல்லாருக்கும் ஒரு 10 லட்சம் போட்டவருக்கு 3 லட்சம் கிடைக்குதுன்னா மீதி ஏலத்தில் கலந்து கொள்ளாத மக்கள் 10 லட்சம் போட்டு 3 லட்சம் வாங்கினாங்கன்னா இந்த ஏலத்தில் கலந்து கொண்டு பேலன்ஸ் பணத்தை கட்டாதவங்களுக்கு அவங்களோட அந்த ஏலத்தில் கலந்துக்கணும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுற தொகை எடுத்துக்காட்டால் 1 லட்சம், அந்த 1 லட்சம் பிடிச்சிட்டு மிச்சம் 2 லட்சம் தான் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மீண்டும் சொல்கிறது என்னென்னா 100% பணம் வர்ற வரைக்கும். ஏன்னா இன்னும் நிறையா செல் கம்பெனிஸ் இருக்குது. அந்த 14 பர்சன் அப்பியர் ஆனாங்க அந்த சிவதர்சினி மேடம், அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து நிறையா அவங்களோட செல் கம்பெனிஸ், அதாவது அவங்களோட துணை நிறுவனங்கள் அதெல்லாம் மறைச்சிருக்காங்க, அதெல்லாம் அக்யூஸாக சேர்க்கலை. அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணலை, நிறைய சொத்துக்களை விற்றுருக்காங்க, அதெல்லாம் வழக்கில் சேர்க்கலை. அவங்களெல்லாம் அக்யூஸ்டாக குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கலை அப்படிலாம் ஆர்கியூ பண்ணும்போது 1 by 1 நம்ம கொடுப்போம். இது வந்து இதோட வழக்கு முடிஞ்சிடும். நிறுவனம் வந்து 31 சொத்துக்கள் கொடுத்துருக்குது, பூல் ABCD கொடுத்துருக்குதுன்னா அதோட வழக்கு முடிஞ்சிடும், நிறுவனம் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படும் அப்படின்றது கிடையாது. நிறுவனத்தை விட மாட்டோம், வழக்கை முடிக்க மாட்டோம். மக்களுக்கு 100% பணம் கிடைக்கும் வரை இந்த வழக்கு தொடரும். இப்போ வந்து 30% கொடுத்துருக்காங்கன்னா திரும்ப 2வது ஏலம் கொண்டு வருவோம். அதுலேயும் சொத்துக்கள் பத்தலைன்னா இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா சொத்துக்களையும் ஜப்தி செய்வோம், எல்லா சொத்துக்களையும் ஏலம் விடுவோம், எல்லாத்தையும் அக்யூஸ்டாக சேர்ப்போம். மக்களுக்கு 100% பணம் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த நடைமுறை தொடரும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இவங்க பணம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்குது, ஹாங்காங் போயிருக்குது, வியட்நாமில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து கைப்பற்றலை அப்படின்னு சொல்லும்போது இதை சைமல்டேனியஸாக ஐஓ விசாரிப்பார், விசாரணை அதிகாரி, காவல்துறையினர் இதெல்லாம் விசாரிப்பாங்க.
அப்புறம் வந்து ஏற்கனவே போன வாரம் கூட வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க, வீரவசனம் பேசியிருக்காங்க. பாலசுப்ரமணியம், மதிவாணன் எல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இடம் விற்கிறாங்க, செய்கிறாங்க. பாலசுப்ரமணியம் வந்து சாதிப்போம், வெல்வோம், விடமாட்டோம் அப்படிலாம் வசனம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு சிவதர்சினி அவங்க கொண்டு வந்தாங்க. நீதியரசர் வந்து இவங்க மாதிரி ஆளுகளை நம்பாதீர்கள், மீண்டும் ஏமாறாதீர்கள் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். மீண்டும் இதை நம்பாதீர்கள், ஏமாறாதீர்கள், மீண்டும் போய் பணம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல், அது வந்து மத்திய அரசோட போர்ட்டல், அதில் பண்ணும்போது மேலும் அந்த கிரீன் ராயல் ரிசார்ட் போடி அதை வந்து லாக் அண்ட் சீல், அதை வந்து மூடி சீல் வைக்கணும், டெய்லி 20 லட்ச ரூபா வசூல் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பினர் வாதிடும்போது, அப்போ உச்சிப்புலி குற்றாலம் அதை வந்து பூட்டி சீல் வைக்கணும், 125 காட்டேஜ் இருக்குது குற்றாலத்தில், அதில் வருமானம் வருது அப்படின்னு மற்றொரு தரப்பினர் நீதிமன்றத்தில் வாதங்கள் வச்சுருக்காங்க. அப்போ நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, எதற்கும் இடைக்கால தடை விதிக்கப்படவில்லை, நோ இன்ட்ரீம் ஆர்டர், நோ இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் நம்ம வந்து கொடுக்கல, சொத்துக்களை வந்து ஜப்தி செய்யக்கூடாதுன்னு எந்த தடையும் இந்த வழக்கில் இல்லை. அது காவல்துறை அதிகாரிகள், பொருளாதார குற்றப்பிரிவுகள் அதிகாரிகள் அதை நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த ஏலம் வரும்போது இதை அந்த கிரீன் ராயல் ரிசார்ட் வந்து நம்ம இந்த லிஸ்ட்லேயே கொடுத்துருக்குறோம்னு சொல்லி நிறுவனத்தின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ 10,000 பேர் எங்கள் சங்கத்தில் இருக்காங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போயிடணும், 10,000 பேர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டால் மீதி 60,000 பேர் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க? அதனால் எல்லாருக்கும் சம உரிமை தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சமமாக பணம் பிரித்து கொடுக்கப்படும், 100% பணம் பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் eAction.government.in அப்படின்ற போர்ட்டலில் நம்ம பண்ணலாம்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவித்ததை அடுத்து இது வந்து மத்திய அரசோட போர்ட்டல், அதனால் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. ASGI அப்படின்னா அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, DSGI டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து அடுத்த வாய்தாவுக்கு யார் இருக்காங்களோ அவங்க ஆஜராகணும். அந்த அதிகாரிகள் சென்னையில் இருந்தாங்கன்னா டெப்டி டைரக்டர் ஜெனரல் சென்னை, அது வந்து NICக்கு நிக்கு மத்திய அரசோட நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், அதான் மத்திய அரசோட வெப்சைட்டு, அதுக்கு வந்து டெப்டி டைரக்டர் ஜெனரல் சென்னை, அவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் MSRTC, அது டெல்லியில் இருக்காங்க, ஆனால் அவங்கள சொல்லலை. டெப்டி டைரக்டர் ஜெனரல் மட்டும் அவங்க தரப்பில் அவரோ அவர் தரப்பில் யாரோ சென்னையில் இருக்கிறனால ஆஜராகணும். அவங்க வந்து சென்னையில் இருந்தாங்கன்னா நேரடியாக ஆஜராகணும், சென்னையில் இல்லைன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மோடில் அவங்க ஆஜராகணும். அது வந்து 6/2/2026 இந்த வெள்ளிக்கிழமைக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்படுது. அந்த வெள்ளிக்கிழமை வந்து மத்தியானம் 2:15 ஜட்ஜுக்கு வந்து 2 நீதியரசர்கள் உட்கார்ந்து விசாரிக்கிற டிவிஷன் பெஞ்சு வழக்கு இருக்கிறதுனால 10:30 இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு தரப்பினர் எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டியின் பர்சன் தரப்பில் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணமே இல்லைன்னா சிஎம்முக்கு நன்றி, கோர்ட்டுக்கு நன்றி, காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க, 1.5 லட்சம் செலவு பண்ணி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு. அப்போ அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது? நன்றி தெரிவிக்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த முதலீட்டாளர்கள் எல்லாரும் ஏலத்தில் கலந்துக்கணுமா, ஏலத்தில் கலந்துக்கிட்டால் தான் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏலத்தில் கலந்துக்கிட்டால் நீங்கள் எல்லாருக்கும் என்ன பணமாக கிடைக்குமோ அந்த பணத்தை மட்டும் கழிச்சிக்கலாம், பேலன்ஸுக்கு நீங்கள் பணம் கட்டணும். மீதி எல்லோரும் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பணம் கிடைக்கும் அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். கட்டாயம் ஏலத்தில் கலந்துக்கணுன்றது கிடையாது. ஏலத்துக்கு நீங்கள் முதலீட்டாளர்கள் வரணுன்றதும் அந்த ஆக்ஷனில் போகணுன்றதும் கிடையாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேலும் ஏலத்தில் கலந்துக்கிட்டால் இன்னமும் நீங்கள் வந்து கையிலேருந்து பணம் கட்ட வேண்டி வரும், பேலன்ஸ் பணத்தை கட்ட வேண்டி வரும். அப்படி கட்டாட்டி போனால் ஏலத்தை எடுத்திருந்தா உங்கள் பணத்தை கழிச்சிருவாங்க அதில். ஏன்னா அது தெளிவாக சொல்லிட்டார், யாரோ எங்கெங்கேருந்து 10,000 பேர் ஏலம் கேட்டுட்டு பணம் கட்டாமல் போயிட்டீங்கன்னா இது வழக்கு இன்னும் தாமதமாகும். அப்போ இன்னும் தாமதமாகும் போது அடையாளம் எப்படி பார்க்கறது, யார் எங்கேருந்து கட்டினா எல்லாம் எப்படி அடையாளப்படுத்துறது, எப்படி அடையாளம் பார்க்கறது? அப்போ அவங்களோட பணத்தை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமும் கழிஞ்சிரும், உங்களுக்கு வர வேண்டிய பணம். ஏலம் கேட்டிங்கன்னா பேலன்ஸை கட்டணும், மீதி தொகை கட்டி ஏலம் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்கள் பணம் பறிமுதல் செய்யப்படும் நீதிமன்றத்தால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விசாரணையில் அந்த மத்திய அரசின் இணையதள பிரிவு அதிகாரிகள் நிக்கு அவங்க வந்து என்ன சொல்லணும்னா, 11,000 பிளாட்டுகளுக்கு மேலே இருக்குது, அவ்வளவும்
அந்த வெப்சைட்டில் ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட், அதை எப்படி அப்லோட் பண்ண போகிறீங்க, அதற்கு அதில் வந்து இஎம்டி கட்டுறது எப்படி, இஎம்டி கட்டாதவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதற்காக அந்த என்ஐசி அதிகாரிகளை வந்து சோமோட்டோவாக நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இம்ப்ளீட் பார்ட்டியாக வந்து இன்றைக்கி வழக்கில் சேர்த்துட்டாங்க. அவங்கள சோமோட்டோவை பார்ட்டியாக சேர்த்து வழக்கில் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு அவங்க வந்து அடுத்த வாய்தால பதில் சொல்லணும். எப்படி பண்ண போகிறீங்க, அதுக்கு மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும், அதுக்கான செலவு அது வந்து அவங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதற்கு இந்த செலவெல்லாம் வந்து தனியார் வந்து நிறுவனம் கட்டி தான் ஆகணும். அதற்கு எவ்வளோ செலவாகும், அது வந்து டோட்டல் அமௌண்ட்டாக இதுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் சொல்கிறீங்களா, இல்லைன்னா ஏலத்தொகையில் ஒரு குறிப்பிட்ட 1% அந்த மாதிரி ஏதாவது கேட்குறீங்களா, இதெல்லாம் வந்து அடுத்த வாய்தால அவங்க நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதில் வந்து பணம் கட்டின எல்லாரும் நீங்கள் அமைதியாக வீட்டில் இருந்தாலே போதும். உங்கள் பணம் 100% கிடைக்கும். ஆனால் பகுதி பகுதியாக கிடைக்கும். 30%, 20%, 10% இப்படி வந்து பகுதி பகுதியாக உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் அப்படின்றத நீதியரசர் சொல்லிட்டார். 100% கொடுத்தா தான் வளர்க்க முடியும். இந்த 31% கொடுத்துட்டு இதுதான் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதோடு வளர்க்க முடியாது. அடுத்த கம்பெனிகளை வழக்கில் சேர்ப்போம், மீதி சொத்துக்களை எடுப்போம், மீதி ஆட்களை வழக்கில் எதிரிகளாக குற்றவாளிகளாக சேர்ப்போம். இப்படிலாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் செய்வோம். நீதியரசர் தெளிவுபடுத்தியிருக்காரு. 100% மக்களுக்கு பணம் கிடைக்கணும்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. திரும்பவும் வந்து நீங்கள் கேட்குறது இந்த சங்கத்தில் சேரணுமா, சங்கத்தில் சேர்ந்தால் தான் பணம் வருமா அப்படின்னா யாரும் எந்த சங்கத்திலையும் சேரணும்னு கட்டாயம் கிடையாது. சங்கத்தில் சேர்ந்தால் தான் பணம் வரும்ன்றது தவறு. நீங்கள் எந்த சங்கத்தில் சேர்னாலும் பணம் வரும். அது மாதிரி ஏலத்தில் கலந்துக்கிட்டால் தான் எங்கள் பணம் கிடைக்குமா அப்படின்னா ஏலத்தில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏலத்தில் கலந்துக்கலைனாலும் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத மிகவும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏலத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் பணம் கட்டாமல் போனீங்கன்னா உங்கள் பணம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது 6/2/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு விசாரணை நடைபெறும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிப்போம். நன்றி.